சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. நான் உடனே ஃபோன் பண்ணி டாக்டர் அனுப்புறேன். அதுக்குள்ள கார்த்திக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கங்கடா. ஓகே சார். டேய், மறுபடியும் சொல்றேன்டா, கார்த்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. இனிமேலாவது அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கடா. சரி, டாக்டர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம். SSK, இப்ப கார்த்திகை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்றீங்கன்னா அப்ப கார்த்திகை கடத்தினது நீங்க தானா? அவன் உங்ககிட்ட தான் இருக்கானா? சொல்லுங்க, எதுக்கு கார்த்திகை கடத்துனீங்க? பைரவி, அது வந்து இப்ப கார்த்திக் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அப்ப இலக்கியா தேடிட்டு இருக்கிற நாகு உங்க அடியாளா? அவன்கிட்ட தான் இப்ப பேசிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க SSK. கார்த்திகை கடத்தினது கௌதம் இலக்கியா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு உங்க மேலதான் சந்தேகம் வந்துச்சு. இப்ப அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, ஏன் கார்த்திகை கடத்தி வச்சிருக்கீங்க? என்ன என்ன பைரவி, என்ன சொல்ற? நான் கார்த்திகை கடத்தினானா? இல்ல, நான் இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. போய் சொல்லாதீங்க. இப்ப நீங்க அவனை பத்தி தானே யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்தீங்க. உங்க நாடகம் தெரிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லுங்க, கார்த்திக் எங்க? என்ன பைரவி பேசுற? நான் எதுக்கு கார்த்திகை கடத்தணும்? அவனை கடத்தி நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு கௌதம பழி வாங்கணும். அதுக்கு கார்த்திகை கடத்தி பழிய கௌதம் மேல போட்டுட்டீங்க. கரெக்டா? இல்ல இல்ல, உன் கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. போன்ல எங்க லாரி டிரைவர் கார்த்திகேயனை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். நீ அதை கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன அப்படி சந்தேகமா பாக்குற? அப்படிலாம் பார்க்காத. இன்னைக்கு லாரி ஆக்சிடென்ட் ஆகி என் டிரைவர் கார்த்திகேயனுக்கு அடிபட்டிருக்கு. அதான் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன நம்ப பைரவி. SSK, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட எல்லாம் எதையும் மறைக்க தேவையில்லை. இப்போ கௌதம் இலக்கியா 2 பேரும் எனக்கு எதிரிங்க தான். அவங்கள பழி வாங்க தான் நீங்க கார்த்திகை கடத்தி இருக்கீங்கன்னா நான் கோவப்பட மாட்டேன். பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க. SSK, நீங்க உண்மையை சொன்னா கௌதம் மேல இருக்கிற கேஸ இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதை வச்சே சொத்தையும் மீட்டு கார்த்திக் கிட்ட கொடுக்கலாம். அதுக்காக தான் கேக்குறேன். இப்ப கார்த்திக் எங்க? அடிப்பாவி, உன்னை போய் கார்த்திக் அம்மானு கூப்பிட்டானே. அட என்ன பைரவி, நான் எப்படி சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. கார்த்திகன் நான் கடத்தல, அவன் என்கிட்ட இல்ல. அவனை கடத்தினது அந்த கௌதமும் இலக்கியாவும் தான். அவங்கதான். நீ அவங்க கிட்ட போய் சண்டை போடு போ. SSK வேணாம், இது நல்லா இல்ல. ஐய, என்ன பைரவி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நீ எங்க பக்கம் இருக்க? உன்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? நாங்களே கார்த்திகை கண்டுபிடிக்க முடியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல நீ வேற இப்படி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. சரி, அந்த டிரைவர் கார்த்திகேயனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அனுப்பணும். நான் போறேன். நில்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு பைரவி. நீ இன்னொரு நாள் வா, நாம ஃப்ரீயா பேசிக்கலாம். ஓகே, சாரி. அத்தை, அத்தை என்னத்த? என்னையும் அத்தையும் ஏன் ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? ஆமா,
என்ன விஷயம்? எதுக்காக இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? சொல்லுங்க. கௌதம நிரந்தரமா ஜெயில போடுறதுக்கு ஆளாளுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அத பார்த்து டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? ஆ? ஆஹா ஓஹோ ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண Are you ready? ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண Are you ready? The Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.